எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வந்து வார சந்தைக்கு வந்து சீரக பயிட் பண்ணிக்கிறாரு. காமிங்க சீரகத்தை. எவ்வளோ அந்த பாக்கெட்டு? 10 ரூபாய். 10 ரூபாய். 10 ரூபியா. ஹிந்திலாம் பேசுகிறாரு. ஹிந்தி தெரியுமாங்க? தடா மாறுங்க. எனக்கு ஹிந்தி கற்றுறியா நாளைக்கா? இதுனா இது பேர் என்ன இங்கிலீஷில் ஹிந்தியில் பேச்சு மாயத்தை தெரியல. இது எவ்வளோ? இந்த பேச்சு மாயம் எவ்வளோங்க? அது 90 ரூபா மாறிக்கலாம். கொட்டை எடுத்தது. நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வரும் அதில்? 5 ரூபா. நான் 95 ரூபா நிற்கிறேன். 95 ரூபா. 90 ரூபாய்க்கு வாங்கி 95 ரூபான்னு விற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதில் பார்த்து 5 ரூபா தான் லாபம் வருதுங்க. ஒரு சிலர் நினைப்பாங்க இப்போது வியாபாரம் பண்ணுறவங்களும் நிறைய லாபம் வரும் நினைப்பாங்க. நாங்கள் மேக்ஸிமம் லாபம் வந்து அதிகமாக வச்சு விற்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கடலில் பட்டாணி வாங்கியிருந்தா கூட எங்கள் வீட்டு வந்து 10 ரூபா வந்தால் போதும். ஒரு பாக்கெட்டு மேலே அது மட்டும்தான். மேக்ஸிமம் 10 ரூபா, 5 ரூபா, 15 ரூபா, 100க்கு 10 ரூபா கணக்கு, அப்படி 5 ரூபா கணக்கு, அப்படி தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுவோம். அதனால தான் வந்து கடகடன்னு வந்து வாங்கிப்பாங்க எல்லோரும். நாங்கள் உப்பு கடலெலாம் வந்து ஒரு கிலோ வாங்கிப்பாங்க. நான் உப்பு கால வீடியோக்களும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். வந்து கடையில் போனால் 4 கிலோ 50 ரூபா விற்பாங்க. எதுங்க உப்பு காலெல்லாம்? ஆமாம். நீ எவ்வளோ விற்கிறேங்க? நான் 35 ரூபா 40 ரூபா தான் விற்கிறது. உங்கள் பேஸ் கம்மி. எவ்வளோங்க? 35 40. 4 கிலோ 35, 4 கிலோ 40. உப்பு கால் வந்து 40 ரூபா 4 கிலோ. பட்டாணி வந்து 4 கிலோ 35 ரூபா. இப்போது அது கூட மாவு பட்டாணி தாங்க, கல் பட்டாணி இல்லை. ஆமாம். ஒருத்தர் கல் பட்டாணி விற்பாங்க 35 ரூபான்னு. ஆனால் எனக்கு மனசு வர்றதில்லை. நாங்கள் அப்போ புது சரக்கு தான் வச்சு சேல்ஸ் பண்ணுறதுங்க. டேட்லாம் பார் ஆயிடுச்சுன்னா போட்டுடுவோம், கீழே போட்டுடுவோம். இல்லைனா வந்து கம்பெனிக்கு திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அப்பப்போ வாங்கி சுட இருக்கும் மேக்ஸிமம். சுட இருக்குன்னாக்கா நீங்கள் சோறு நினச்சி போகிறீங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மேக்ஸிமம். டேட்டு அப் டு டேட் இருக்கும். வேறு ஒன்று. அதுக்கப்புறம் மழை வந்துச்சு, நீங்கள் சந்தைக்கு போகல. ஏன் சந்தைக்கு போகல இன்னைக்கு? இன்னைக்கு மழை வந்துச்சுங்க நம்ம ஊரில். எல்லாரும் போய்க்கிறாங்க சந்தைக்கு, நீ மட்டும் தான் போகல. எல்லோரும் ஃபோன் பண்ணாங்க இவர் கேட்டு, ஏன் சந்தைக்கு வரலன்னு சொல்லிட்டு. நேற்று கேட்டு பண்ணாங்க. எனக்கு மழை நஞ்சு ஆகத்தில்லை, உடம்பு சரியில்லை ஆகிடுது. அதனால நான் இன்னைக்கு போகலங்க. இன்னைக்கு செய்தி பார்த்த உடனே எனக்கு பெஜராயிடுச்சு. சரி, ஏன் இவ்வளோ தொலைவு போய் டீசலும் வேஸ்ட் ஆகுது. ஆமாம், நேற்று போய் மழையில் நஞ்சிட்டு வந்தல, அதனால. நேற்று மழையில் நஞ்சிட்டு வந்தேன். திரும்பி 2 நாள் 3 நாள் நஞ்சிட்டு வந்து அப்போலாம் ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் வந்து ஒரு 500 1000 செலவு பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு நம்மளே பார்த்துக்கணும். அந்த 1000 500 மிச்சம் தானுங்களே. அதனால தான் இருக்கிற வேலை, சின்ன வேலையாக இருந்தால் கூட அதை செஞ்சுக்கலாம். அந்த கால் அடிப்படுறதுனால தாங்க அடிக்கடிக்கு தலைவலி வருது. கால் வந்து காமிங்க. கால் வந்து கட்டான கால் காமி. இதெல்லாம் லைட்டாக தான் ரொம்ப அந்த கால் கட்டாக வந்தனால தாங்க அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாது. அந்த விரல் 2 விரல் கால் எல்லாம் ராடு தான் வச்சுருக்காங்க. சென்னையில் வேலை செய்ய அடிபட்டுச்சுங்க. அதனால் வந்து நாங்களே சுய தொழில் செய்யலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு தாங்க. யாரெல்லாம் வந்து எங்களை மாரி சொந்தமாக சுய தொழில் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃபோன் கட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஏங்க புதுசாக வந்து ஹைப் பட்டன் அழுத்தணுமா, அது கேளுங்க. ஓட்டு போட சொல்லுங்கள் எல்லோரும். எலெக்ஷன் நிற்க போகிறாரு எங்கள் வீட்டுக்காரர். எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க. பாய்ங்க. நீ பாய் சொல்லிடுங்க. பாய்ங்க.